ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் செக்ஷன். ஹாய்டா, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்குக்கூடிய எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு எஃப்எஃப் போட்டிருக்கேன். அதுவே இன்னமும் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. அது இன்னும் வியூவே போகலை. அக்காவுக்கு ரொம்ப மன கஷ்டம். இருந்தாலும் ஓகே, ஒரு 2 டேஸில் நான் வந்து இந்த நம்ம ஃபுல் ஆஃப் வெனம் எபிசோடை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளார நான் உங்களுக்கு நிறைய எஃப்எஃப் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐம் சாரி, ஏன் ஃபுல் ஆஃப் வெனம் வந்து லேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் காலேஜ் ஒர்க்ஸ் இருக்குது. அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் இல்லையா? அதனால தான் லேட் ஆகுது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு டே பை டே அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். கவலைப்படாதீங்கடா, உங்களை நான் டெய்லி என்டர்டெயின் பண்ணுவேன். ஓகேவா? ஓகேடா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்கக்கூடிய எஃப்எஃப் தான். ஓகே, இன்ட்ரோ எதுவும் தேவையில்ல. நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கு தாண்டா காட்டுறாங்க. அவருடைய கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் நம்ம ஜங்குக் வந்து சிஇஓவாக இருக்க போகிறாரு. இப்போது அவர் உட்காந்து அவருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க கொஞ்ச நேரத்தில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். அவர் மே கெமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் யா கெரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் உள்ளே வந்துட்டு, ஜிமின் சொல்லு, என்னாச்சு? குட் மார்னிங் சார். சார், இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நீங்கள் எப்படி? நான் ஃப்ரீ தான், சொல்லு. இல்லை சார், இன்றைக்கி நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களா? இல்லை நானே? இல்லை இன்றைக்கி எனக்கு ஒர்க் கிடையாது, நானே வரேன். சரிங்க சார், அப்போ நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம ஜங்குக்குடைய கேபினை விட்டு வெளியே போகிறாரு. இப்போ அவர் போயிட்டு ஒரு இன்டர்வியூ நடக்க போகிற ரூம் எல்லாம் போயிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அவர் பண்ணிகிட்டு இருந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ எழுந்திரிச்சு கேபினை விட்டு வெளியே போயிட்டு இன்டர்வியூ நடக்க போகிற ரூமுக்கு போக, அங்கே போனால் ஒரு 4-5 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் மட்டும்தான் இருக்கார். அங்கே போயிட்டு அவங்க ஒரு பெரிய பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்சுக்கு அந்த சைடில் நம்ம ஜங்குக் உட்கார்றதுக்கு ஒரே ஒரு பெரிய சேர் இருக்குது. அவருக்கு ஆப்போசிட்டில் அந்த இன்டர்வியூ வராங்க இல்லையா, அவங்க வந்து உட்கார்றதுக்காக ஒரு சேர் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் நம்ம ஜங்குக் கிட்ட போய் நிற்க, இப்போது ஒவ்வொருத்தராக வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சில பேருக்கு நம்ம ஜங்குக் வந்து அப்ரூவல் கொடுக்குறாரு, ஒரு சில பேரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போது இப்படியே ஒவ்வொருத்தராக வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போது ஒரு 10th பர்சனாக வந்து ஒரு பர்சன் உள்ளே வராங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கேட்கா. இப்போ உடனே அந்த பர்சன், குட் மார்னிங் சார், என் பேர் கிம் தயோங். எனக்கு இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்றது தான் ஒரு பெரிய ட்ரீம் சார். நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டான பதிலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே உட்காந்துட்ருக்கேன். இப்போ நம்ம ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவருடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம டே கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்க, நம்ம டேவா கொஞ்சம் நல்லா ப்ரில்லியண்ட்டாகவே பதில் சொல்கிறாரு. இவர் பதில் சொல்கிறதுல நம்ம ஜங்குக் வந்து அப்படியே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஜிமின் ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டேட்டை கொடுத்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் சார், நீங்கள் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போயிட்டு நம்ம டே கிட்ட கொடுக்க, நம்ம டேவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஜங்குக்கா ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே செம்மையாக ரெடியாகி வந்து அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. இப்போது ஒன் பை ஒன் நம்ம டேக்கு வேலை ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றா வேலை ஏறிட்டுருக்குது. நம்ம ஜங்குக்கு வர வேலை எல்லாத்தையும் நம்ம ஜிமின் பார்க்க, ஆனால் ஜிமின் அந்த வேலையை பார்க்காம அதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம டேட்டை கொடுக்க, அதுலேயும் கொடுக்கும்போது, ஏய் தம்பி, உன் பேர் என்ன சொன்ன? டே. டேயோங். ஓகே மறந்துட்டேன், இப்போ நான் வந்துடுச்சு. இந்த ஃபைல் எல்லாத்தையும் நீ கரெக்ஷன் பண்ணணும், ஓகே? ஆனால் கரெக்ஷன் பண்ணுறதுலாம் என்னுடைய வேலை கிடையாது. பண்ணணும். சார் கொடுத்துருக்காரு. என்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாரா? ஆமாம், உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொன்னார். ஓகே, போதுமா? ராஜாவுக்கு என்ன எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணுமோ? உட்காந்து வேலையை பாடுறா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே தென்னாவிட்டா அந்த ஃபைல் எல்லாத்தையும் நம்ம டே கிட்ட தூக்கி போட்டு போக, நம்ம டேவா ஒரு மாதிரி டெத் கிளார் கொடுக்குறாரு நம்ம ஜிமின்க்கு. ஒரு மாதிரி மேலே கீழேயும் பார்த்துட்டு குரலில் வட்டு நமக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ அந்த ஃபைல் எடுத்து ஒரு ஓரமாக வைக்க, இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃபீஸில் லன்ச் டைம் வருது. நம்ம ஜிமினை பார்த்திங்கன்னா அவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்னு வெளியே போக, நம்ம டேவா அப்போ தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரவும் நம்ம ஜிமின் உள்ளே போகிறத பார்க்குறாரு. அந்த
நேரம் பார்த்து ரெஸ்ட் ரூம்குள்ளே வேறு யாருமே கிடையாது. இப்போது செவனேன்னு உள்ளே நடந்து போயிட்டு இருந்த நம்ம ஜிமினை பிடிச்சி அப்படியே செவத்தை லாக் பண்ணி கழுத்தை பிடிச்சி நெருக்க, இப்போதே நம்ம ஜிமினு டேய் யாரா நீ விட்றா அப்படியே வலிக்குதா, வலிக்கணும் தான் பிடிச்சிருக்கேன் சார் அப்படின்ட்டு நம்ம டீ ஒரு மாதிரி பேச, நம்ம ஜிமினா நம்ம டீயோடைய பிடியிலேருந்து எப்படியாவது விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோடைய கையை பிடிச்சி விளக்குறதுக்காக எடுக்கிறாரு கழுத்தில் இருந்து. பட் நம்ம டீயோடைய பிடி கொஞ்சம் கூட அசர மாட்டேங்குது, அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்காரு அவர். இப்போ உடனே நம்ம ஜிமின் டேய் விட்றா, டேய் வலிக்குதுடா விட்றா. நோ நோ நோ, நான் சொல்கிறத கேட்டால் நான் விடுவேன். என்ன சொல்லி தொலை, முதல்ல எனக்கு பதில் சொல்லு. ஆமாம், காலில் ஃபைலாக எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தே, அதெல்லாம் உங்கள் சார் என்கிட்ட கொடுக்க சொன்னா? இப்போ எதுக்கு அதற்கெல்லாம் உனக்கு சொல்லு. இல்லை எனக்கு கொடுத்தது தான். அப்புறம் எதுக்கு சார் எடுத்துகிட்டு வந்து ஏன் கையில் கொடுத்தீங்க? முதல்ல விட்றா, டேய் வலிக்குதுடா. வலிக்கணும் தான் பிடிச்சிருக்கேன், நல்லா வலிக்கட்டும். ஆமாம், உங்கள் ஜங்குக் சார் நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? பாஸ்ண்ணே. பாஸ்னா கூப்பிடுவேன் நீ சார்ண்ணே. அப்படி தான் என்னையும் கூப்பிடணும். எங்கே கூப்பிடு பார்க்கலாம். உன்னை எப்படி நான், நீ கோலிக்டா இருந்தாலும் பரவாயில்ல கூப்பிடுன்னு சொன்னேன். வலிக்குது இருக்காத, அப்படி தான் இருக்குவேன். நீ கூப்பிடுற வரைக்கும் அப்படி தான் இருக்குவேன். எங்கே கூப்பிடு. சார் சார் ப்ளீஸ் வலிக்குதை விடுங்க. எங்க இன்னொரு வாட்டி. ஐயோ டை விட்றா, வலிக்குதுடா. நீ கூப்பிடு, நான் விட்டுறேன். சார் சார் ப்ளீஸ் சார் வலிக்குதை விடுங்க. காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. போ, இதை போயிட்டு உங்கள் சார்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லுப்போ. டேய் சைக்கோவாடா நீ? ஆமாம் சைக்கோ தான். என்ன இப்போ போய் உங்கள் சார்கிட்ட சொல்ல போறியா? மோகனே, நான் இப்போ பண்ணதெல்லாம் உங்கள் சாருடைய காதுக்கு சின்னதாக மூச்சு கூட போச்சுன்னு வச்சுக்கோயேன். இப்போ கழுத்தில் கையை வச்சேன்னா அடுத்து கத்தியை வைப்பேன். ஓகே, அடுத்து ஐயோ அம்மானு கூட கத்த முடியாமல் செத்து கிடப்பேன். நீயே முடிவு பண்ணிக்கோ. வாழ்வா சாவா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவனை அப்படியே செவுத்தில் அப்படியே தள்ளி விட்டு நம்ம அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஒரு நிமிஷம் நம்ம ஜிவனுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எதுக்கே அவன் இப்போ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணா அப்படின்றது ஒன்றுமே அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம ஜிவன் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்க, நம்ம டேவா அப்படியே அமைதியாக நடந்து வந்துட்டுருக்காரு. இவர் நடந்து வந்துட்டுருக்க வழியில் எதிர்க்க நம்ம ஜங்குக் நடந்து வரவும், இப்போ ஜங்குக்கை பார்த்து நம்ம டே ஒரு மாதிரி பதுங்கி போயிட்டு குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் குட் ஆஃப்டர்நூன், நீ எதுக்கு இந்த அளவுக்கு குனிற? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஓகே ஓகே சார். ஆனால் சார் நீங்கள் சாப்பிடல? என்ன தான் சாப்பிட்ணும், ஜிமனுக்கு வெயிட்டிங். ஓ ஜிமன் உங்கள் ஃப்ரெண்டா சார்? ஆமாம், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ ஜிமன் கண்டிப்பாக ரொம்ப கொடுத்து வச்சவன் சார். ஏன் அப்படி சொல்கிற? இல்லை சார், 24 hours உங்கள் கூட தானே இருக்கார். அப்போது கண்டிப்பாக அவர் கொடுத்து வச்சவர் தானே. எனக்கெல்லாம் இப்படி ஒரு ஃப்ரெண்டே கிடைக்கல சார். நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன். ஓ உனக்கு இன்னும் கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலல்ல? பரவாயில்ல, என் கூட வந்து சாப்பிடு. உங்கள் கூடயா? என் கூட வந்து சாப்பிடு, ஒன்றும் இல்லை, வா கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவியும் நம்ம ஜங்குக் பிடிச்சி கூப்பிட்டு போக, இப்போ தான் கவனிக்கிறாரு இவர் போகும்போதே ரெஸ்ட் ரூமை க்ராஸ் பண்ணி தான் போகிறாரு. அப்போது உள்ளே நம்ம ஜிமின் பேந்தன் முடிச்சுட்டு நிற்கிறது தெரியுது. இப்போ ஜங்குக் வெளியே இருந்துக்கிட்டு, டேய் ஜிமினே. சொல்லு. சொல்லுங்க சார். என்னாச்சு திடீர்னு சார் கீருன்னு? ஓ டே இருக்க. ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனும் இப்போ நம்மளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். ஃப்ரெண்டா? அண்ணா என்னடா அப்படி முழிக்கிற? ஒன்றும் இல்லை சார். டேய் ஜங்குக்குன்னே சொல்லுடா. வேண்டாம் நீ வா போ, எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு நம்ம ஜிமினா நம்ம ஜங்குக்கு இந்த சைடில் ரைட் சைடில் நின்றுட்டுருக்கா. நம்ம லெஃப்ட் சைடில் நின்றுக்கிட்டு வச்சுக்கண்ணு வாங்காமல்
ஜிமினையே ஒரு மாதிரி சைட் ஐஸில் பார்த்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்து திரும்பினா அப்படியே அப்பாவியாட்டம் மூஞ்ச மாற்றிடுறாரு டக்குன்னு. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமினு, அட பாவி, என்னடா உள்ள இத்தனை பர்சனாலிட்டியா, ஐயோயோ அண்ணியனும் அம்பியும் கலந்துருப்பான் போலயே, இவன்கிட்ட நம்ம வாழாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கொஞ்சம் உஷாராயிடுறாரு. இப்போது டக்குன்னு நம்ம டேவை நம்ம ஜிமினை 2 பேரையும் கூப்பிட்டு நம்ம ஜங்குக்கு அவருக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு கேண்டீன் உண்டு, அங்கே போயிட்டு உட்காந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு ரவுண்டாக உட்காந்து இவங்க சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக பேசிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா அவர் ஒரு சிஇஓ மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாரு. நம்ம ஜிமின் கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடந்துக்கிறாரு. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே வந்து ஸ்கூல்லேருந்து ஒன்றா தானே படிச்சிருப்பாங்க. நம்ம ஜிமினும் நம்ம ஜங்குக்கும் ஸ்கூல்லேருந்து ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் கொலீக்ஸ் முன்னாடி அதை வெளியே காட்டிக்க கூடாது அப்படின்றனால அவங்களுக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜங்குக்கா சார் பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்பாரு. மற்ற நேரம் ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க. இப்போது இவங்க இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கா நம்ம ஜிமின்கிட்டயே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்டயே அடித்து பேசி சிரிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் சாப்பிடாம வெறிக்க வெறிக்க இவங்க 2 பேரையும் பண்ணுறதை பார்த்துட்டே அப்படின்னு உட்காந்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், டேய் ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க? அப்செட்டாலாம் இல்லை சார், எனக்கு கொஞ்சம் கஷ்டம் மனசுக்குள்ளே கஷ்டமா? என்னாச்சு சொல்லு, ஷேர் பண்ணு, அதான் நாங்கள் இருக்கோம்ல. சார் நான் எப்படி உங்ககிட்ட, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஏன் கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்காது சார். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. என்ன கஷ்டம் சொல்லு, என்னால் முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுறேன், சொல்லு. இல்லை சார், நான் இன்றைக்கி 2 மணி கொடுக்க முடியல, அதனால் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அந்த ஹவுஸ் ஓனர். இப்போ நான் எங்கே தங்குறதுனே தெரியல. என்னுடைய பாட்டி வீட்டில் போயிட்டு என்னுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஆனால் அவங்கக்கிட்ட போய் நான் தங்க முடியாது, அவங்களே ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு. அவ்வளோதானா? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நைட் என் கூட ஸ்டே பண்ணிக்கோ. உங்கள் கூடயா? ஐயோ சார் அதெல்லாம் வேண்டாம். ஒன்றும் இல்லைடா, என் கூட ஸ்டே பண்ணிக்கோ, ஒன்றும் இல்லை. உன்னுடைய லக்கேஜ்லாம் போயிட்டு லன்ச் முடிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடு, நான் உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். ஆனால் சார் இல்லை வேண்டாம், நான் வெளியே எதுனா ரெண்ட்டுக்கு, நீ ரெண்ட்டு கொடுக்க முடியலன்னு தானே உன்னை வெளியே அனுப்பலாம். இப்போ ஒன்று உனக்கு ரெண்ட்டு கொடுக்க முடியுமா? அது வந்து சார், அதான் நான் சொல்கிறேன்ல, உன்னால் அடுத்தது ரெண்ட்டுக்கு வீடு பார்த்து ரெடி பண்ணுற வரைக்கும் என்கிட்ட தங்கிக்கொண்டின்னு. ஒன்றும் இல்லை, அப்பப்போ ஜிம்மின் கூட வருவான், நீ அவன் கூட ஜாலியாக இருந்துக்கலாம். அப்படியா சார் அப்படின்ட்டு நம்ம ஜிமினை ஒரு மாதிரி சைட் ஐஸில் பார்க்க. இப்போ ஒன்று நம்ம ஜிமினு, இல்லை மச்சான், நான் ஒரு 3 மாதத்துக்கு கேம்புக்கு போகலான் இருக்கேன். தனியாக கேம்ப் போறியா? ஆமாடா. ஐயா மூடு. நீ வந்து தாங்கிக்கோண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்து சொல்ல, நம்ம டேவா ஓகே சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே அப்பா வீட்டு மூஞ்சி வச்சுட்டு சொல்கிறாரு. இப்போது லஞ்சு முடியுது. நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிமின்னு நம்ம 3 பேருமே எழுந்துருச்சு. அவங்க வேலையெல்லாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. அவருடைய கேபினில் அவருடைய பெஞ்சில் உட்காந்து அவர் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமின் தான் அவர் கையில் ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட போகலாமா வேணாமான்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கா. அதை நம்ம பார்த்துட்டு இங்கே வா அப்படின்ட்டு நம்ம ஜிமினை கூப்பிடா. இப்போ உடனே நம்ம ஜிமினும் அப்படியே நம்ம கிட்ட போயிட்டு, சார் அந்த பயம் இருக்கணும் என்ன, அவங்க அப்படி நின்றுட்டுருக்கா. இல்லை இதை வந்து என்ன ஜங்கு கொடுக்க சொன்னானா? என்ன பேர் சொல்கிறேன்? ஆமாம் கொடுக்க சொன்னார். உண்மையாவா? ஆமாம் கொடுக்க சொன்னார். வச்சுட்டு போ. சரி அப்படின்ட்டு நம்ம ஜிமினா அங்கே ஃபைலை வச்சுட்டு போக, இப்போ அவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு. அந்த பர்சன்ட்டு போயிட்டு, யூங்கி நான் உன்ட்ட அப்பயே சொன்னல பார்த்தியா, அவன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம யூங்கி கிட்ட நம்ம நடந்துக்கிற விதத்தை அப்படியே காட்ட. இப்போ வந்து நம்ம யூங்கியும், என்னடா அவனை எதுக்கு நீ சாருன்னு சொல்கிற? அதான் நான் சொன்னேன்ல, அவனை ரெஸ்ட் ரூமில் வச்சு அப்படி கழுத்தை நிறுச்சேன்டா, வேணா கழுத்தை பாரு, அவன் பிடிச்ச தடை இன்னும் அப்படியே இருக்குது. எப்படி இருந்தது தெரியுமா, எனக்கு செத்துட்டு பொழைச்ச மாதிரி இருந்தது.
என்னடா சொல்கிற? அப்போ அவனை அவனை பற்றி போயிட்டு ஜங்குக்கிட்ட சொல்லு. ஜங்குக்கிட்ட சொன்னால் அவன் எப்படிடா நம்புவான்? அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தா லஞ்சில் அப்படியே அப்பாவியாட்டம் அப்படியே வாழைப்பழம் மாட்டம் நடிச்சான்டா. வாழைப்பழம் மாட்டம் நடிச்சானா? அதாவது அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே இன்னசென்ட்டாக அப்படியே ஒன்றுமே தெரியாது குழந்த மாதிரி அப்படி நடிக்கிறான்டா அவன். ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம யூங்கி அந்த பக்கம் தள்ள பிச்சிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம தேவை தான் காட்டுறாரு. அவர் எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுட்டு ஒரு பஞ்சாக ஒரு ஃபைல் அப்படியே எடுத்து வச்சுட்டு அவர் டக்கு டக்குன்னு மிரர்லாம் எடுத்து அவருடைய ஹேரெல்லாம் செட் பண்ணிவிட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு ஏஞ்சி ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஜங்குக்குடைய கேபினை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம யூங்கி தான், டேய் ஃபைல் சப்மிட் பண்ண போகிற மாதிரி இருக்குது, எதுக்கு மூஞ்சி பார்த்துட்டு போகிறான், யாருக்குடா தெரியும், சரியான சைக்கோவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் புலம்பிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவரா நம்ம ஜங்குக்குடைய கேபின் டோரை போயிட்டு நாக் பண்ண இப்போ நம்ம ஜங்குக்கும் கெடன் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டே உள்ளே வரதை பார்த்துட்டு ஒரே நம்ம ஜங்குக்கு தான், ஓ டே நீயா, வா வா என்னாச்சு வந்து உட்கார். இல்லை சார், ஃபைல் சப்மிட் பண்ணணுன்னு வந்தேன். ஓ ஃபைல்ஸா, என்ன இவ்வளோ ஃபைல் இருக்குது? ஆமாம் சார், இது எல்லாமே இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணது தான். எல்லாமே நீ ஒத்தாலாக கம்ப்ளீட் பண்ணியா? ஆமாம் சார். இவ்வளோ ஃபைலுமா? ஆமாம் சார், ஆனால் இந்த ஃபைலில் 2-3 ஃபைல் நான் ஜிமின்கிட்ட கொடுத்ததாச்சு. என்ன சார் பண்ணுறது, ஜிமின் சார் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னார். அதனால தான் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கி கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் சார். ஆனால் அவரை தேடி பார்த்தேன், வெளியே ஆளை காணோம். அதனால தான் நானே எடுத்து வந்து சப்மிட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அடுத்த வேலையை பாருங்கள் சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு போக இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான், ஹே டே ஒரு நிமிஷம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட இப்போ நம்ம பின்னாடி திரும்பிட்டு நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஈவல் ஸ்மோக் கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து திரும்பும் போது அப்பாவி மாரி மூஞ்ச வச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி இருக்க சேரில் அப்படியே அடக்கமாக உட்காந்துக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும், டே எனக்கு என்னமோ உன்னை முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. ஐயோ வாய்ப்பே இல்லை சார், எனக்கே உங்களை பார்த்தா எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? உங்களெல்லாம் பார்த்தா என்னெல்லாம் பார்த்தா இல்லை சார், பார்க்குறதுக்கு மாஃபியா ரேஞ்சில் இருக்கீங்க அப்படி சொல்ல வந்தேன். ஓஹோ சரி, இந்த கம்பெனியை நீ எப்படி கண்டுபிடிச்ச? சார் இது நம்பர் 1 கம்பெனி, இந்த கம்பெனியில் சேர்றது என்னுடைய ட்ரீம். எப்படி சார் நான் சுத்தமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன்ட்டு. என்னால் நம்பவே முடியல சார், இது அப்படியே கனவு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, உன்னை ரிஜெக்ட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நீ எடுத்துருக்க ஸ்கோர்ஸ் எல்லாமே குட்டாக இருந்துச்சு. அதனால தான் எதுக்கு உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயை நான் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பணும், அதனால தான் உன்னை ஓகே பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை இந்தளவுக்கு புகழ்கிறீங்க. புகழ்கிறேன்னு சொல்ல முடியாது. டே நீ கமிட்டடா? சார் என்ன கேட்டிங்க? கமிட்டடான்னு கேட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கமிட்டடான்னு கேட்ட அடுத்த வார்த்தை நம்ம டேவா அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி சைடு சிரிப்பு சிரிச்சிட்டு, இல்லை சார் நான் சிங்கிள் தான். ஓ சிங்கிள் தானா, சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அனுப்பி வச்சுரா. இப்போ நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து சைடில் பார்த்தா நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. அவங்க 2 பேரையும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டு அப்படியே முடிய சிலுப்பி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டு அவருடைய பெஞ்சில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இப்படி கெத்தாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம யூங்கி நம்ம டே கிட்ட வந்து நின்றுட்டு, ஏய் என்ன எப்படிதான் உட்காந்துட்ருக்க? இதுதான் உங்கள் ஊரில் டிசிப்ளினா? ஆஃபீஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? சார் என்ன சார் என்ன இப்படி திட்டுறீங்க? இது என்னுடைய பெஞ்ச், நான் எப்படி வேணால் இருக்கலான்ட்டு ஜிமின் தான் சொன்னார். ஜிமினா? ஜிமின் யூங்கி என்ன நீ தான் சொன்னியாமே அவங்ககிட்ட எப்படி வேணால் இருக்கலான்ட்டு? ஐயோ பொய் பொய் பொய், நான் சொல்லவே இல்லை. பொய்யாமே? ஆமாம் நான் அப்படி தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு யூங்கி? ஏய் என்ன மரியாதைலாம் குறையுது? மரியாதை குறையுதா? இனிமேட்டு பாரு இந்த ஆஃபீஸை என் கண்ட்ரோலுக்கு தான் இருக்கும். ஏய் யாரா நீ?
அதெல்லாம் உனக்கு சொல்லிகிட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? போய் வேலையை பாரு அப்படின்ட்டு நம்ம யூங்கியவே நம்ம டே இப்படி சொல்ல, இப்போ சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம யூங்கி நேராக நம்ம ஜங்குக்கிட்ட ரூம் டோர் அப்படியே அடித்து நவுத்திட்டு உள்ளே போகிறாரு. இப்போ உள்ளே போனதும் நம்ம ஜங்குக் தான் லேப்டாப்பை பார்த்து லூஸ் மாரி சிரிச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம யூங்கி கிட்டே போய்ட்டு, டேய் என்னடா லேப்டாப் பார்த்து சிரிச்சிட்ருக்க? அதுவாடா ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் சொல்லு, என்ன வெறியாக வந்திருக்கண்ணா? முதல்ல ஒருத்தவங்களை கம்பெனிக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக இன்டர்வியூ எடுப்பியா மாட்டியா நீ? என்ன எல்லாம் கரெக்டாக தானே பண்ண? கிழிச்ச அந்த டே ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ணுறான்? டேவா என்ன பிஹேவ் பண்ணாமல்? அவன் பிஹேவியர்ஸை பாருடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கும் அவருடைய சேரை விட்டு இறங்கி போயிட்டு அவருடைய கேபின் டோர் வழியாக நின்று பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த டோர் வந்து மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து ஆப்போசிட்டில் தான் நம்ம டே உட்காந்துட்ருப்பாரு. நம்ம டேவை பார்க்குறாங்க, அவர் அமைதியாக சமத்து பிள்ளையாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம யூங்கி டேய் மாறிட்டான்டா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஜிமினும் அதை தானே நானும் சொல்கிறேன், அவன் உள்ள என்னென்னமோ பண்ணுறான்டா, அவனுக்குள்ள அம்பி இருக்கான், அண்ணியன் இருக்கான், எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கான்டா அவன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் வளர. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அடச்சி கம்னுருங்க, என்ன வளரிட்டுருக்கீங்க? டே பாடுறா எவ்வளோ அழகாக அமைதியாக டிசிப்ளினாக டீசெண்டாக பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு நம்ம டேவை புகழ. இப்போ இவங்க 2 பேரும் வைட் ஐஸோட ஒரு மாதிரி ஒரே டைம் நம்ம ஜங்குக்கை பார்த்து திரும்ப, இப்போ நம்ம யூங்கி என்ன வர்ணிக்கிறேனா? அழகை வர்ணிக்காமல் காரியா தப்ப முடியும்? அவன் நல்லவன் இல்லைடா. அடங்கடா, அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுனா ஒரு காரணம் சொல்லு. ஜங்குக்கு உனக்கு அவனை பற்றி தெரியல, நீ என்னமோ ஆயிட்ட. நான் ஒன்றும் ஆகலடா. அவன் மேலே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. இப்போ நீ என்னத்துக்கு கதவை இப்படி திறந்துன்னு வந்தா? அதான்டா அந்த டீ நார்மலே கிடையாது, அவன் என்னென்னமோ பண்ணுறானா? பைத்தியமா நீ? போங்க 2 பேரும் வெளியே அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் நம்ம ஜிமினையும் நம்ம யூங்கியவும் அந்த கேபினை விட்டு வெளியே அனுப்ப. இப்போது இவங்க 2 பேரும் வெளியே போன உடனே நம்ம ஜங்குக் போய்ட்டு அவருடைய சீட்டில் உட்காந்துட்றாரு. இவங்க 2 பேரும் அந்த கேபினை விட்டு வெளியே போன அடுத்த செகண்ட் நம்ம டே எழுந்திரிச்சு இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து நின்றுட்டு முன்னாடி அவ்வளோ தென்னாவிட்ட நின்றுக்கிட்டு கை 2 கட்டிக்கிட்டு, என்ன உங்கள் பாஸ் கிட்டே சொன்னீங்களா? என்ன சொன்னான் அவன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தென்னாவிட்டா நம்ம இவங்கவும் ஜிமினையும் பார்த்து நிற்க. இப்போ உடனே நம்ம டேவே எதுவும் சொல்லியிருக்க மாட்டானே, என்னை கண்டிப்பாக வர்ணிச்சிருப்பான், ஆமாம் தானே அப்படின்ட்டு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜிமினும் இவங்கையும் மூஞ்சு பார்த்துக்க. அதுதான் நான் சொன்னல, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கம்பெனி என் பேருக்கு வரும், போங்க போயிட்டு வேலையை பாருங்கள் போங்க அப்படின்ட்டு நம்ம யூங்கியும் ஜிமினையும் அப்படியே மொக்க பண்ணி அனுப்பிச்சி விட்ற. நம்ம டே போயிட்டு அவருடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ அப்படியே ஈவினிங் ஆகிடுதுரா. நம்ம டேவை தான் பார்க்குறாங்க, அவங்க உட்காந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஓவர் டைம் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி ஆஃபீஸில் இருக்கிற எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நம்ம ஜேகே, ஜிமின், யூங்கி, டே இவங்க 4 பேரை தவிர்த்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க, அவர் ஒர்க் பண்ணிவிட்டு அவருடைய ரூமை விட்டு வெளியே வர. இப்போது நம்ம ஜிமினும் யூங்கியும் அவங்க 2 பேரும் ஒன்றா அவங்களுடைய ரூமை விட்டு வெளியே வராங்க. நம்ம டே பார்த்தா அவர் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ நம்ம ஜிமினும் யூங்கியும் ஒரு இடத்துல அப்படியே பெஞ்ச் மேலே சாஞ்சு நின்றுக்கிட்டு நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கும் அவருடைய கேபின் விட்டு வெளியே வராரு. அவர் வந்தவர் நேராக இவங்கக்கிட்ட வருவாருன்னு பார்த்தா நேராக நம்ம டே கிட்ட போகிறாரு. இப்போ நம்ம ஜிமினு நம்ம இவங்கிட்ட இப்போ என்னென்னலாம் வேஷம் போட காத்துட்ருக்கானோ அப்படின்ட்டு நம்ம ஜிமின் இப்படி ஒரு மாதிரியாக நம்ம இவங்கிட்ட சொல்ல. இப்போ நம்ம இவங்கியும் பெருமூச்சு விட்டுட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்க. நம்ம டேவா அவர் பாட்டுன்னு நம்ம ஜங்குக்கு வரதை கவனிக்காத மாதிரியே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் போயிட்டு அவருடைய டேபிள் மேலே கையை வச்சு தாண்டி நின்றுக்கிட்டு, டே டைம் ஆகுது கிளம்பணும் சார், ஒர்க் கொஞ்சம் நிறைய இருக்குது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்தா நாளைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதனால தான். என்ன இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கா? என் வீட்டுக்கு தானே வர போகிறேன், லேப்டாப் இருக்குது என்கிட்ட, அதில் பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய பேக் எல்லாத்தையும் நம்ம ஜங்கு கையில் எடுத்துக்கா. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒயிட் ஐஸில் டே மாடக்கிட்டாண்டா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு பின்னாடி திரும்பிக்கிட்டு, என்ன அங்கே 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க வரல
வரோம் போங்க சார், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கு அவர் நம்ம டேக்கு பின்னாடி நடந்து போக நம்ம டே முன்னாடி அவர் கையில் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி வச்சுருக்காரு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம டேவுடைய மெயின் பேக், அவருடைய லேப்டாப்பு இதெல்லாம் இருக்கிறது வந்து நம்ம ஜங்குக்கு கையில் எடுத்துக்கிட்டாரு. இப்போ நேராக போயிட்டு நம்ம ஜங்குக்கு டே எங்கேயும் வெயிட் பண்ண, நான் போய்ட்டு கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்காக வெளியே அவர் பார்க்கிங் ஏரியாவுக்கு போக நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் அப்படியே அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நம்ம டே அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் அதே இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுறாங்க. இப்போ நம்ம டே இவங்க 2 பேர் நிற்கிறத பார்த்துட்டு, என்ன 2 பேர் எப்போவுமே ஜோடியாக தான் நிற்பீங்களா? இப்போ நான் எங்கே போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி தென்னாவிட்டே கேட்க, இப்போ இவங்க 2 பேர் மூஞ்ச பார்த்துட்டு நிற்க, இப்போ உடனே நம்ம டே, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் எங்கே போகிறேன் தெரியுமா? உங்கள் சார் இருக்காரு அவருடைய வீட்டுக்கு நிரந்தரமாக அங்கே தான் தங்க போகிறேன் தெரியுமா? வித் த நேம் ஆஃப் வைஃப் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓகே, எங்கள் 2 பேருக்கு இடையில எதுனாவது கொலைப்படி பண்ணணும்னு நம்ம அவனை உள்ளே வந்தீங்க, அவ்வளோதான், ஒருத்தருக்கு பார்க்க முடியாத மாதிரி கண்ணை நோடிடுவேன். ஓகே, பை பாய் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு இருக்க பக்கம் அவர் கொஞ்சம் நடந்து போக இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம்டா இவன் சரியான சைக்கோ, ஜங்குக்கு நல்லா மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கா. இப்போது இவங்க 2 பேரும் நம்ம ஜங்குக்கிட்ட போய்ட்டு ஒன்றும் சொல்லவும் முடியாது, இவரா இப்படி சைக்கோத்தனமாக இருக்கார், இவரையும் எதுவுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்கு பார்க்கிங் ஏரியாவிலேருந்து மேலே வந்துடுறாரு. இப்போ நம்ம டேவும் நம்ம ஜிமினையும் யூங்கியையும் ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டு போயிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு முன்னாடி இருக்கிற சீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பேசஞ்சர் சீட்டில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு போகலாம் ஜங்கு அப்படின்ட்டு பேரை சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா நம்ம டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு ஸ்மைல் பண்ணிடுறாரு. ஓகே, நீ நான் அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இப்போ கார் வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிற வழியெல்லாம் நம்ம டே ஒன்றுமே பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு வராரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு விண்டோவை அப்படியே இறக்கி விட நம்ம டேவா அப்படியே வெளியே நல்லா தரையை நிற்கிட்டு காற்று வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டுருக்க நம்ம ஜங்குக்கு அப்பப்போ நம்ம டேவையும் பார்க்குறாரு. அவர் அப்படியே செம்மையாக அந்த நைட் ஸ்கையில் ஒரு மாதிரி ஒரு ஸ்மோக்கி ரோட்டில் தனியாக அந்த காற்று நம்ம டேவுடைய ஃபேஸில் படுறப்போ அவருடைய முடி நகர்றது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டே நம்ம டேவை பார்த்துட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு டே சார் எதுக்கு கூப்பிட்ற, ஜங்குக்குள்ள கூப்பிடல அதுவே ஓகே. ஜங்குக் இல்லை, என் கூட தனியாக வந்து தங்க போறியே, உனக்கு ஆக்வர்டாக இல்லையா? ஆக்வர்டா சார், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா என்னை எங்கேயே இறக்கி விட்டுருங்க, நான் இறங்கிடுறேன். அப்படிலாம் இல்லை, நான் ஜஸ்ட்டு கேட்டேன். இல்லை சார், ஆக்வர்டாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன 3வது பர்சனா, என்னுடைய கம்பெனி சிஇஓ, அப்போது உங்ககிட்ட நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தானே பெட்டர். எனக்கு என்ன சார் ஆக்வர்டாக ஃபீல் வரப்போகுது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கார் ஓட்டிகிட்டே இருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய மேன்ஷனுக்கு போயிட்டு ரீச் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை கூப்பிட்டுட்டு உள்ளே போக நம்ம டேவா அந்த பெரிய மேன்ஷனை அவ்வளோ பிரமிப்பாக பார்த்துட்டு நல்லா அப்படியே வியந்து நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் டே நீ வேணால் இந்த ரூம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்குன்னு ஒரு ப்ரைவசியாக ரூம் கொடுக்க நம்ம டேவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவருடைய லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய்ட்றாரு. இப்போது நம்ம ஜங்கு குளிக்க போயிட நம்ம டே கீழே வந்து டின்னர் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சேர்ந்து நம்ம டேவே வந்து டின்னர் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது அவர் டின்னர் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிளெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஜங்கு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வராரு. கீழே வந்து பார்க்க ஒரே செம்ம ஸ்மெல்லு, சாப்பாடு ஸ்மெல்லு கம்மன்னு. நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட போயிட்டு, வாவ் டே சமைச்சிட்டியா? ஆமாம் ஜங்குக், எனக்கு சமைக்க தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்க, இப்போ நம்ம ஜங்குக்கு நீயும் சாப்பிடு உட்காரு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம
டீவா? இல்லை பரவாயில்ல சார், நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை நான் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்க சேர்லேயே அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் நல்லா சாப்பிட்றாரு, அவருக்கு நல்லா பிடிச்சிருக்குது. இப்போது சாப்பிட்டுட்டு நம்ம டேவை அவ்வளோ புகழ்கிறாரு, செம்மையாக இருக்குது, உன் கைப்பக்கம் வேறு லெவலு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைஃப் லாங் இதே மாதிரி சமைச்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாரத்துக்கு வாரத்தை புகழ்ந்துக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரம் போக நம்ம ஜங்குக் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருடைய கவுச்சில் போயிட்டு, ஹாலில் இருக்க கவுச்சில் போயிட்டு அப்படியே டிவியும் ஆன் பண்ணிவிட்டு உட்கார்றாரு. இவர் டிவியை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு கிருகிருன்னு ஆகுது. அதை ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு டே டே எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் பண்ணது ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு சார், ஓகே தானே, நீங்கள் உடம்பு எதுனா சரி இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை போயிட்டு கப் பண்ண, நம்ம ஜங்குக்கும் நம்ம டீயோடைய கையை அவர் ஃபேஸில் இருக்கும்போதே அப்படியே இருக்கமாக க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு, தெரியல ஒரு மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கவே முடியலன்னா மங்கலாக இருக்குது, என்னாச்சு எனக்கு தெரியலையே சார், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன், வரீங்களா போயிட்டு தூங்கிடலாம். தூக்கம்? ஆனால் இப்படிலாம் எனக்கு என்னமோ பண்ணுது டே, என்னாச்சு எனக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கா. ஆனால் அவர் சுத்தம் ஏஞ்சிக்கவே முடியல, திரும்பியும் அப்படி ஸ்லிப் ஆகி அந்த கவுச்சிலே திரும்பி உட்கார. இப்போ நம்ம ஜங்குக்கா அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு, சார் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருங்க, சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி அந்த கவுச்சிலே உட்கார வைக்க. ஆனால் அவரால் சுத்தமாக முடியல. இல்லை எனக்கு இது சரிப்பட்டு வரல, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் பேசிகிட்டே இருக்கார். பட் அடுத்து பேசுகிற ஒரு வார்த்தைக்கு கூட நம்ம பதில் பேசவே இல்லை. போக போக நம்ம ஜங்குக்குடைய வாய்ஸ் ரொம்ப லோ ஆகிட்டே போகுது. அப்படியே ஒரு கட்டத்து மேலே அவர் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி அந்த கவுச்சிலே உட்காந்துடுறாரு. இப்போது ஒரு 1 hour இருக்கும்டா, கரெக்டாக 1 hour கழித்து நம்ம ஜங்குக்கு லைட்டாக முழிப்பு வருது. அவர் ஒரு 2-3 வாட்டி பிளிங்க் பண்ணிவிட்டு ஐஸை வைடாக ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் ரூமே செம்ம இருட்டாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்பாட்லைட் அவருக்கு மேலே அப்படியே இருக்குது. அவர் செம்ம இருட்டான ரூமில் அந்த கவுச்சில், ஆக்சுவலி அது அவருடைய வீடு தான், அவருடைய மேன்ஷன் தான், அந்த ஹாலில் அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்துல தான் அவர் உட்காந்துட்ருக்காரு. ஆனால் என்னமோ ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கு, கால்கள் கட்டப்பட்டிருக்கு, அவர் வாயில் துணி வச்சு அப்படி கட்டி வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தா இப்போ நம்ம அப்படியே ஒரு மாதிரியாக நடந்துட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்க. இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு சேரை போட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு, என்ன பார்க்குற, என்னடா அப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு நம்ம ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேச, உடனே நம்ம ஜங்குக் அவர் ஒரு மாதிரி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த துணி வந்து தடுத்துட்ருக்கு இல்லையா, இப்போது அதை நம்ம கவனிச்சுட்டு அந்த துணியை அப்படியே நம்ம ஜங்குக்கு கழட்டி விட்டுற. இப்போ நம்ம ஜங்குக் தான், என்ன பண்ணி வச்சுருக்க நீ என்ன? ஜங்குக் சாரி, நான் உன்னை அப்படி கட்டி வச்சுக்கக்கூடாது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த சைக்கோ மைண்டுக்கு என்னவோ நான் சொல்ல போகிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்க போகிறதுக்கெலாம் நீ கண்ட்ரோலாக இருக்க மாட்டியோன்னு ஒரு தாட், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். ஐம் சாரி, உன் பெர்மிஷன் இல்லாமல் இப்படி பண்ணதுக்கு. என்ன பேசுகிறதாலும் ஒழுங்காக பேசு, அதுக்கு முன்னாடி என் கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு பேசு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இப்போ நம்ம டக்குன்னு அவர் ஏதோ பேச ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் மண்டை மேலே டங்குன்னு ஒரு அடி விழுது. என்னன்னு பார்த்தா நம்ம யூங்கி பின்னாடி வந்து நம்ம டங்குன்னு அடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கை வந்து அப்படி ரிலீஸ் பண்ணி விடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், என்னடா இவன் இப்படி பண்ணுறான், அந்த கருமத்தை தானடா ஆஃபீஸில் இருக்கும்போது உங்ககிட்ட சொன்னேன், நீ இங்கே எதுக்கு கேட்டியா என்கிட்ட, சரி நீங்கள் எப்படி இப்படி, அது ஜிமின் சொன்னான் இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இவனை பற்றி தேடி பார்த்தா இவன் நம்ம ஸ்கூலில் படித்த பையன்டா. ஸ்கூல்லையா?
ஆமாண்டா, கொஞ்சம் ஒழுங்காக யோசிச்சு பாரு. கரெக்டாக 10th படிக்கும் போது நினைக்கிறேன், நம்ம கிளாஸ்க்கு பக்கத்து கிளாஸ்லேருந்து ஒருத்தன் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அவன் கூட புட்டிலாம் போட்டுட்டு இருந்தான். நீ வந்து அவனை என்ன பண்ணனா, அவன் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறப்போ நீ போடா புட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏதோ கலாய்ச்சி தள்ளினடா. ஆனால் அவன் திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் 12th ஸ்டாண்டர்டோடு அவனை காணோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம 2 பேர் கூட பேசிக்கிட்டோம்ல, எப்படியோ அவன் தொல்லை ஒழிஞ்சிச்சு அப்படின்லாம் ஞாபகம் இருக்கா? அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கிட்ட லைட்டாக அப்படி அதை பாஸ்ட்டை வந்து ரிமைண்ட் பண்ண நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இதுக்கப்புறமேட்டு தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டேய், இவன் ஜிமினு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பிஸ்னஸ் குரூப்பில் இருக்கிறப்போ இவன் பிஸ்னஸ்ஸு ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தான். நம்ம செகண்ட் இயரில் இருக்கிறப்போ ஞாபகம் இருக்காடா? அது கூட ஏதோ ஒரு இன்சிடெண்ட். லஞ்ச் டைமு என் மேலே சூப்பை கொட்டிட்டான். அப்புறம் நான் கூட அவனை ஏதோ திட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் யோசிச்சுட்டே இருக்க. இப்போ நம்ம ஜிமினு, ஆமாம் திட்டுனேன், கண்ணை எங்கடா வச்சுருக்க கபோதின்னு திட்டுனேன். டேய் ஆமாண்டா. அதுக்கப்புறமேட்டு கூட இவன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான்டா. ஆமாம் இல்லை, ப்ரப்போஸ் பண்ணான். அப்பையும் நான் ரிஜெக்ட் பண்ணடா. ஆமாம் ரிஜெக்ட் பண்ணேன். ஆமாம், அப்போ இவன் உன்னை ஸ்கூல்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்டா. ஸ்கூல்லேருந்து? என்ன அட்டா பாவி, பழம் மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தானேடா. அதான்டா நானும் சொன்னேன், இவங்க வந்து அப்பயே உங்ககிட்ட சொல்கிறப்போ ஒழுங்காக கேட்டிருந்துக்கலாமா? இது எவ்வளோ தூரம் வந்திருக்குமா? டேய் ஜிமன், ஆனால் என்னடா அவனா எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா. என்னது? டேய் அவன் சைக்கோடா. ஸ்கூல்லேருந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லைடா, 10ஆவதுலேருந்து உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கான்டா. அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான், எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான்னு பார்த்துக்கோ. உன் மேலே பைத்தியமாக இருக்கான்டா. அதனால தான்டா சொல்கிறேன், நான் அவனை அப்பயே அக்செப்ட் பண்ணியிருந்தேன், அவன் எவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டான்ல. என் மேலே தப்பு இருக்கோ? ஜங்குக், ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா அது அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணக்கூடாததும் நம்ம பொறுப்பு. அதெல்லாம் நீ என்ன யோசிக்காத. ஆனால் இவனை நீ உண்மையிலே ஏற்றுக்க போறியா? தெரியலடா. தெரியலையா? அட மரமண்ட, உன்னெல்லாம் சிஇஓவை கம்பெனிக்கு எவன்டா போட்டான்? அவனை கொல்லி வைக்க. டேய் சத்தியமாக சொல்கிறேன், இவனுக்கு செட் ஆக மாட்டான். தயவு செஞ்சு வேணாண்டா. டே ஜிமினு, ஷூவை மூட்டை அமைதியாக இரு. நான் கூட தான் யூங்கி வேணாம் அவன் சரியான ஃப்ராடு பையன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ அவன் கூட சேர்ந்துட்டு அவனுக்கு நம்ம கம்பெனிக்கே வந்து நின்று வேலை வாங்கி கொடுக்கல. அது செஞ்சேன், ஏதோ இது கொஞ்சம் சைக்கோவாக இருந்தது, இது முழு சைக்கோவாக இருக்குது. டேய் ஜிமினு, போயிடுச்சு வாக்கில் என்ன சைக்கோன்ட்ட. அது ஆமாம், நீ பண்ண ட்ரக்ஸ் செல்லிங்லாம் எவன் உன்னை லவ் பண்ணுவான்? நான் பண்ணதே பெரிய விஷயம், கம்முன்று இப்போ இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம யூங்கியை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜிமின் பேச ஆரம்பிக்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிமினும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போது நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே தரையிலேருந்து, ஐயோ அம்மா தலை வலிக்குதே, ஜங்குக்கா எங்கே இருக்க அப்படின்ட்டு அவர் அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எழுந்திரிக்க ட்ரை பண்ண. நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு ஐயோ ஏஞ்சிக்கிறான் அப்படின்னு கத்திக்க. இப்போ உடனே நம்ம யூங்கி ஏஞ்சிக்கிட்டானா, இரு கட்டையங்க அப்படின்ட்டு சுற்றி முற்றி கட்டையை தேடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஏய் கம்முனுங்க, என்ன பண்ண போகிற? அடிக்க போகிறேன்டா. என்னத்துக்கு? கம்முனு அவன்கிட்ட கொஞ்சம் பேசுவோம். பேச போறியா? என்ன பேச போகிற? டேய் இல்லைடா, இவன் ஒவ்வொரு தடவையும் வந்து என்கிட்ட பேசணும்னு வரப்போ எப்போவுமே நான் அவன்கிட்ட பேச விடாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் அப்பயே ஒரு ஸ்டெப் எடுத்து இவன் என்ன தான் சொல்ல வரான்னு நான் கேட்டிருக்கணும். அது நான் தப்பு பண்ணிட்டேன்டா. அந்த விதத்தில் என் மேலேயும் தப்பு இருக்குது. நானும் அவனுடைய இந்த நிலைமைக்கு ஒரு காரணமாயிட்டேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அமைதியாக அப்படியே கீழே உட்கார. நம்ம டே அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு எழுந்துருச்சு. நம்ம ஜங்குக்கை ஒரு மாதிரி கண் கலங்கி பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்கு, டே ஓகே தானே நீ?
ஆஹா, வலிக்குது ஜங்குக்கா, தலை ரொம்ப வலிக்குது. சரி, நம்ம அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். முதல்ல டே எதுக்கு என் கம்பெனிக்கு வந்து சேர்ந்தேன்றத உண்மையை சொல்லு, எனக்கு எல்லாம் தெரியும். அது அது வந்து ஜங்குக்கா, அது எதாக இருந்தாலும் சொல்லு டே, ப்ளீஸ் ப்ளீஸ். அது நான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜங்குக்கா. அதுவும் ஒரு நாள் 2 நாளாக இல்லை, ஸ்கூல் டேஸ்லேருந்து உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் நீ ஒரு நாள் கூட அதை நீ காது கொடுத்து கேட்டதே இல்லை. நான் நிறைய வாட்டி உன்கிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்கேன், ஆனால் நீ ஒரு நாளும் என்கிட்ட அதை காது கொடுத்து கேட்டதில்லை. பாரு, நான் இன்டர்வியூக்கு வரும்போது கூட உன்னால் என் ஃபேஸை வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு பேச, இப்போ உடனே நம்ம ஜங்குக் நம்ம டேயோடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு, ஐம் சாரி டே, நான் அன்றைக்கி எதாக இருந்தாலும் உங்ககிட்ட ஒழுங்காக பேசியிருக்கணும். அன்றைக்கி நான் திமிரு காட்டிட்டு போனது தப்பு தான். ஐம் சாரிண்ணா. ஐ லவ் யூ டூ. ஜங்குக்கா, என்ன சொன்ன? ஐ லவ் யூ டூ டே. ஓகே, நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஓகே, நீ இனிமேட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நடந்துக்கூடாது. ஓகேவா? ஜங்குக் சொல்கிறேன். உன்னுடைய ஜங்குக், இனிமேட்டு யுவர் மைண்ட் அண்ட் யோர்ஸ். ஓகே 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 ஜங்குக்கா, உண்மையாகவே என்னுடைய லவ் பண்ணுறியா? நான் இப்போது இந்த கண்டிஷன் வந்து வெளியே வரணுன்றதுக்காக என்கிட்ட பொய் சொல்லலையே. இல்லை, சத்தியமாக இல்லை, சத்தியமாக கிடையாது. நான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கிட்டே. நான் அன்றைக்கி என்னமோ திமிருத்தனமாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு ஐ எம் ஸோ சாரி. ஐ எம் வெரி வெரி சாரி. பட் நவ் ஐ ரியலி லவ் யூ. ஐ எம் ரியலி லவ் வித் யூ. ப்ளீஸ் சாரிண்ணே, உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு, ஹேட் பண்ணதுக்கு. இல்லை ஜங்குக்கா, நீ எனக்கு கிடைச்சிட்டல, அது ஒன்றும் போதும். எனக்கு உன் கம்பெனியில் வேலை கூட தேவையில்லை. நான் டெய்லியும் இந்த ரூம்குள்ளேயே அமைதியாக இருந்துக்கிறேன், உன்னை தொல்லை கூட பண்ண மாட்டேன். எனக்கு நீ என் லைஃப்லாம் கூட இருந்தால் போதும் ஜங்குக்கா அப்படின்ட்டு நம்ம டீ ஒரு மாதிரி பேச, இப்போ உடனே நம்ம ஜங்குக் நம்ம டீவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, அப்படிலாம் கிடையாது, நீ டெய்லி என் கூட ஒர்க்குக்கு வரணும், டெய்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டெய்லி டேட் போகலாம், நிறைய என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஒரு நியூ லைஃப். இனிமேட்டு இந்த தாட்டை விட்டுரு. ஓகேவா? என்னை யாராலையும் உங்ககிட்டேருந்து பிரிக்க முடியாது, அதே மாதிரி உன்னை யாராலையும் என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. ஐம் ஸோ சாரி அண்ட் ஐ ஆல்சோ லவ் யூ. ஓகே ஓகே ஜங்குக்கா. ஓகே, நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன். ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு நம்ம டே ஒரு மாதிரி சொல்ல, இப்போ இவங்க 2 பேரும் போட்டிருக்க நாடகத்தை நம்ம யூங்கியும் ஜிமினும் தலையில் வச்சுக்கிட்டு இவன் வந்திருந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் டக்குன்னு தலையை பிடிச்சிக்கிட்டு எழுந்துருச்சு நம்ம ஜிமின் கிட்டே போக, நம்ம ஜிமினா ஐயோ அப்பா சாமி என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு நம்ம யூங்கி பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்க, இப்போ நம்ம டே தான் ஜிமின் கிட்ட, ஜிமின் ஐ எம் ஸோ சாரிண்ணா, உங்ககிட்ட அப்படி நடந்துருக்கக்கூடாது, உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு சாரி அப்படின்ட்டு நம்ம ஜிமின் கிட்ட சாரி சொல்ல, அட பாவி, இது என்ன அண்ணியனா அம்பியா? இல்லை, ஐ எம் ஸோ சாரி, நான் ஜங்குக் கிடைக்கலன்ற அந்த ஒரு இதில் தான் நான் அப்படி பேசிட்டேன். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஓவராக அட்டாச்சாக இருந்தானா, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஐ எம் சாரி. இனிமேட்டு உன்னை டச் கூட பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகேவா அப்படின்ட்டு நம்ம ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி பப்பி ஐஸோடு கேட்க, நம்ம ஜிமினும் நம்ம ஜங்குக்கு ஒருக்கா பார்த்துட்டு சரி ஓகே ஜங்குக்கு ஓ முன்னாடி தான் ஓகே சொல்கிறேன், என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டு அவனை விளங்குனேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டீ அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டீவை டைட்டாக ஹக் பண்ணிக்கா. இப்போ நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் அப்பாடா எப்படியோ பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்கடா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டேவும் நம்ம
ஜங்குக்கும் பெட்ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம டீவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்க வாக்கில் நம்ம ஜங்குக்கு நம்ம டீ வந்து எப்போது அவர் ஃபஸ்ட்டு பார்த்தது அப்படின்னு சொல்லலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம டீக்கு அதை பேச பேச அவருக்கு கண்ணீராக வருது, அப்படி அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டீவுடைய ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, டேய் எதுக்குடா அழுற? இல்லை ஜங்குக்கா, நான் இப்படிலாம் உன் கூட இருப்பேன்னு நினச்சி பார்க்கவே இல்லை. லைஃப் லாங் அப்படியே உன் கூடயே அந்த ஆஃபீஸில் உன்னை நடந்து போகிறத பார்க்குறது, நீ எதனாவது வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை ஹாப்பியாக மேரேஜ் பண்ணி அப்படி உன் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நீ உண்மையிலேயே லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்றத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படி லைட்டாக ஆனந்த கண்ணீர் வடிக்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டீ ஜங்குக் 2 பேருமே ஒன்றாவே சேர்ந்து ஆஃபீஸ் போகிறது, அங்கே ஒர்க் பார்க்குறது, மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு வரப்போகிற இன்டர்வியூ எல்லாத்துலேயும் நம்ம டீவையும் இன்வால்வ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க லைஃபோடு சேர்த்து கம்பெனியும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கடா. ஓகே, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு சைக்கோ பார்த்தா நான் இதை எடுக்கவே இல்லை. இது நல்லாயிருக்குமா நல்லா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல, எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைஸாக இல்லைன்னா ஐம் ஸோ சாரி அண்ட் ஆல்சோ தேங்க்யூ. ஏன்னா நம்ம இப்போ 1K அடிக்க போகிறோம். உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீசெண்டாக போட்ட 2 FF, அதாவது நம்ம டீக்கு கூடையது அஃப்ரைட் டு லூஸு, அதுக்கப்புறமேட்டு நம்ம யூன்மினுடையது இம்பார்ட்டன்ஸ் ஃபார் மீ, இது 2மே வந்து வியூவே போகல. ஆனால் இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஸ்டோரி. போயிட்டு அதை கேளுங்கடா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேடா, பாய். அப்புறம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகே, பாய் and I love you all.